சின்ன வயசுலேருந்து கீரை பொரியல்னால் சுத்தமாக இறங்காது. ஆனால் இதுவே கீரை மசியல்னால் நல்லா விரும்பி சாப்பிடுவேன். பிஃபோர் மேரேஜ் அம்மா பண்ணி கொடுப்பாங்க, நம்ம சாப்பிடுவோம். இதுதான் நம்மளுக்கு வேலையாக இருந்துச்சு. ஆனால் ஆஃப்டர் மேரேஜ் நம்மளுக்கும் புள்ள குட்டியான அப்புறம் தான் இந்த கீரை கிள்ளி அது மசியல் பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான வேலைன்றது தெரியும். பொரியல் பண்ணால் நம்மளே சாப்பிட மாட்டேங்கிறோம், அப்புறம் குட்டீஸ்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்டைலில் ஒரு கீரை மசியல் தான் பார்க்க. கீரை வாங்க நான் ஃபாலோ பண்ணுற ஒரு சில டிப்ஸ்லாம் இப்போ நான் சொல்கிறேன். நான் எப்போவுமே கீரை சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லைன்னா மார்க்கெட்லேயோ வாங்க மாட்டேன். ஸ்ட்ரீட்டில் வந்து விற்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட தான் வாங்குவேன். அப்படி இல்லைனா ஈவினிங் டைமில் ரோட் சைடில் சேல் பண்ணுவாங்கல்ல. எங்கள் வீட்டுக்கிட்ட ஈவினிங்கில் ஒரு பாட்டி விற்பாங்க. அது வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம்லேருந்து எடுத்துகிட்டு வந்து விற்கிறது. ஸோ அவங்கக்கிட்ட தான் நான் ரெகுலராக வாங்குவேன். நிறையா இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். அதே டைமில் வீட்லேயே விவசாயம் பண்ணுறதுனால அதில் வந்து ரொம்ப கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஈவினிங் டைமில் வாங்கினோம் அப்படின்னா அதை க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து ஈர துணியை சுற்றி வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா மார்னிங் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே அதே ஃப்ரெஷ்னஸோடையே இருக்கும். நான் இன்றைக்கி சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு கீரையை கட் பண்ணி க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு 2 பொடி நல்லா வாஷ் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு தக்காளி, மஞ்சத்தூள், பெருங்காயம், அப்புறம் நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி வாஷ் பண்ண கீரை எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு சொம்பு தண்ணி விட்டு 3 விசில் வர வரைக்கும் விட்டிங்கன்னா நல்லா கீரை பருப்பும் நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். இதுக்கப்புறம் நம்ம பண்ண போகிற ப்ராசஸ் தான் ரொம்ப ட்ரெடிஷ்னலாக நம்ம பாரம்பரிய முறையில் பண்ணுறது. ஒரு தாளிப்பு கரண்டி வச்சுக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பூண்டு 4-5 பல் தட்டி போட்டுட்டு காஞ்ச மிளகாய் காரத்துக்காக ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கலர் மாறின அப்புறம் நம்ம ஒரு கல் சட்டியில் அதை போட்டுக்கணும். ஆமாங்க, இன்னைக்கு கல் சட்டியில் போட்டு தான் கடைய போகிறோம். இந்த தாளிச்ச பூண்டு காஞ்ச மிளகாவோட கல் உப்பு சேர்த்து ஃபஸ்ட்டு வெறுமே அதை நல்லா மசிச்சு எடுத்துடணும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பருப்புலேருந்து தக்காளி மட்டும் எடுத்து நல்லா கடைஞ்சிடணும். தக்காளி நல்லா இந்த காரத்தோட மிக்ஸ் ஆகி மசிஞ்ச அப்புறம் நம்ம பருப்பையும் கீரையும் ஆட் பண்ணி நல்லா கடையணும். இன்னைக்கு நான் அரைக்கீரை தான் கடைஞ்சிருக்கேன். அரைக்கீரையில் ஏகப்பட்ட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இதில் இருக்க கால்சியம் வந்து நம்ம போன்ஸுக்கு நல்லது. விட்டமின் ஏ, சி அண்ட் கே இருக்குது. இது நம்ம செல்ஸை ரிப்பேர் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இம்யூன் சிஸ்டத்தை யூஸ் பண்ணும். கண்ணுக்கு நல்லது. இதில் இருக்க பொட்டாசியம் நம்மளோட ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நான் மோஸ்ட்லி அரைக்கீரை, சிறுகீரை, அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை எனக்கு இது தான் கிடைக்கும். இதை தான் அடிக்கடி நான் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் என்னென்ன கீரைலாம் பண்ணுவீங்கன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கீரையோட டேஸ்ட்டே நம்ம எந்த அளவுக்கு அதை வந்து கடையிறோன்றதுல தான் இருக்குது. நிறைய பேர் வந்து மிக்சியில் போட்டுலாம் அரைப்பாங்க. பட் எங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் பிடிக்கல. இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும். கொஞ்சம் லென்த்தியான ப்ராசஸ் தான். பட் ஆனால் வந்து ஹெல்த்தியும் அதே மாதிரி டேஸ்டியும் இருக்கிறதுனால பசங்களும் அமைதியாக சாப்பிட்ருவாங்க. எங்கள் தாத்தா பாட்டி காலத்துலேருந்தே நாங்கள் ஃபாலோ பண்ணுற கீரை மசியல் வந்து இதுதான். சின்ன வயசுலலாம் இது கடையும் போதே பக்கத்தில் போய் உட்காந்துட்டுப்போம். ஒரு ஸ்பூனை வச்சுக்கிட்டு அப்பப்போ எடுத்து சாப்பிட்றதுக்கு. அது கடையும் போதே நம்மளுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி விலாக்ஸ்க்கு மறக்காம லேசி கோச் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.